அண்ட் லாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 5% 3% விழுக்காடு என்ன? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இல்லை எப்படி போடணும்? ஐந்து சதவீதத்திற்கு 3% விழுக்காடு என்ன? ஸோ இப்போ இது எப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இது இப்படி போடக்கூடாது. 5% டிவைட் பை 3% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பர்சன்டேஜ் இப்படி போடக்கூடாது. சரிங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5% ஓகே. ஸோ அப்போ டோட்டல் வந்து கீழே அண்ட் 3% மேலே. ஓகே, அதாவது என்னன்னா இப்போ நான் 5 ரூபாய்க்கு நான் 3 ரூபா வச்சிருக்கேன். ஓகே, அடுத்து 100 மார்க்குக்கு நான் 20 மார்க் வாங்கியிருக்கேன். 5000க்கு என்கிட்ட 3 ரூபா இருக்கு. அந்த மாதிரி கொஸ்டின் இது. சரியா? இன்ட்டு என்னது, நம்ம 100ன்னு போடும். 5%க்கு 3% என்பது எத்தனை விழுக்காடு? அப்போ என்ன ஆயிரும்? இந்த 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். 5 20 100. அப்போ 3 × 60 ஈக்குவல் டு எவ்வளோ? 60%. புரியுதா? ஸோ அந்த கொஸ்டினை படித்து புரிஞ்சு நம்ம இதை போடணும். சரிங்களா? 5%க்கு 3% விழுக்காடு. ஓகே, அடுத்து போலாமா? எஸ். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? இந்த மாதிரி டைப் பார்ப்போம். அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு X% இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு X% குறைக்கிறோம். சேம் அமௌண்ட். சரிங்களா? ப்ராஃபிட்டுங்கிறதோ இல்லை லாஸுங்கிறதோ, சரிங்களா, சேமாக இருக்கிறப்போ அவங்களுக்கு ஓவராலாக என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினை நான் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். ராமனுடைய ஊதியம் 50% குறைக்கப்பட்டு, ராமனுடைய ஊதியம் 50% குறைக்கப்பட்டு பின்பு 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவன் எவ்வளவு விழுக்காடு இழக்கிறான்? இதான் கொஸ்டின். அப்போ நான் முன்னாடி ராமனுடைய பர்சன்டேஜோட சேலரியை 100ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகுது? ராமனுடைய ஊதியம் அதிகரிக்கப்படுகிறது. சரி, அப்போ 100ங்கிறது என்னவா மாறும்? 150% மாறும். கரெக்டா? குறைக்கப்படுகிறதா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ராமனுடைய பர்சன்டேஜ் என்ன ஆகுது? 50% குறைக்கப்படுகிறது. அப்போ குறைக்கப்படுகிறது நம்ம என்ன எடுத்துப்போம்? 100 - 50 50 இன்ட்டு அடுத்து என்ன ஆகுது? பின்னர் 50% அதிகரிக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ்னு வந்தாலே அதை ஓவராலாகவே நான் 100 தான் வச்சுப்பேன். இப்போ இந்த 50ல் 50ன்னுலாம் நான் போட மாட்டேன். 100ல் 50. கரெக்டாக? அப்போ 150/100. இப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு 0க்கு ஒரு 0. அகைன் இந்த 00க்கு இந்த 00. ரிமைனிங் என்ன இருக்குது? 75% இருக்குது. கரெக்டா? 15 × 5ங்கிறது 75%. 15 × 5ங்கிறது 75%. அப்போ முன்னாடி நான் 100 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். இப்போ நான் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கேன்? 75% தான் வாங்குறேன். அப்போ எனக்கு ஓவராலாக என்ன ஆயிருக்கேன் சேலரியில்? இது என்னுடைய நியூ சேலரி. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளோ சதவிகிதம் குறைக்கிறான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100 ரூபா வாங்கிட்டு இருந்தேன் நான், இப்போ 75 ரூபா தான் வாங்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு? 25% குறைஞ்சிருக்கு. கரெக்டா? 25% லெஸ் தென். கரெக்டா? சேலரிங்கிறது 25% குறைஞ்சிருக்கு. ஓகே, சி இதை இன்னும் எப்படி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. என்னது? எனக்கு தெரியும். சி 2% வந்தால், 2% கான்சிக்யூட்டிவாக வந்தால் இதுதான் ஃபார்முலா. 2% எனக்கு வந்து வருது. அப்போ ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோ? சரியா? சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் 2 வருது அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்? டேரெக்டாக இந்த ஃபார்முலாவுக்கு போயிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அடுத்து 50% வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. கரெக்டா? கரெக்டா? பாருங்க, முதலில் 50% குறைக்கப்பட்டு, குறைக்கல் அப்படிங்கிறத நான் மைனஸ்ன்னு போடுறேன்.
தென் 50% அதிகரிக்கிறது. அப்போ 50% அதிகரிக்கிறத +15 போடுறேன். தென் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த அமௌண்ட் வரும். அப்போ +50 -50 கேன்சல் ஆயிடும். அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து 00 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஓவராலாகவே என்ன ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது என்னது -25% அப்படின்னு என்ன அர்த்தம்? 25% குறைக்கப்படுகிறது என்று அர்த்தம். இது டைரெக்டாக ரிசல்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது டைரக்ட் ரிசல்ட் கொடுக்கும். இது செகண்ட் ஃபார்முலா. இது செகண்ட் ஃபார்முலா. புரியுதா? தென் தேர்ட் எழுதிக்கோங்க. தேர்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. எப்பவுமே சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 30% அதிகரிக்கப்பட்டு 30% குறைக்கப்படுகிறது. ஓகே, முன்னாடி ஒரு பொருளுக்கு வந்து 50% வந்து லாபம் கிடைக்குது, இன்னொரு பொருளுக்கு 50% நட்டம் கிடைக்குது. இப்படிங்கிற மாதிரி எனக்கு சேம் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸுங்கிற கான்செப்டில் வந்தால் எனக்கு ஓவராலாக எப்போவுமே லாஸ் தான். எனக்கு ஓவராலாக பார்த்தா எனக்கு எப்போவுமே என்னதான் லாஸ் தான். அது எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் வரும்னா x² டிவைடட் பை 100% லாஸ். x² டிவைடட் பை 100% லாஸ். ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் என்னவா இருந்துச்சு? 50% அதிகரிப்பு, 50% குறைப்பு. ஓகே, அப்போ 50 × 50 டிவைடட் பை 100 மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஆன்சர் என்னது? 25% லாஸ். இது எனக்கு எப்போவுமே ஓவராலாகவே லாஸ் தான். அப்போ ஆன்சர் என்னது? 25% லாஸ். கிளியரா? 3 விஷயம் பேசியிருக்கோம். இந்த 3மே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் பேசுவோம். x + y + xy டிவைடட் பை 100. தென் நார்மலாக ஈக்குவேஷன் மெத்தடில் போடுறது. தென் தேர்ட் ஒன் சேம் ப்ராஃபிட் சேம் லாஸ், சேம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் சேம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ். அப்படின்னா எனக்கு ஓவராலாகவே ஆல்வேஸ் 100% வந்து ஆல்வேஸ் x² பை 100% லாஸ். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், 30% உயர்த்தப்பட்டு 30% குறைத்தால் கிடைக்கும் புதிய சதவிகிதம் இல்லை புதிய சேலரி அப்படின்னா எவ்வளோ? அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க? வெரி குட். ஓ மேம் 30யா? செக் பண்ணுங்க நித்யா மேம். அப்போ நான் நார்மல் ஃபார்முலாவில் போடுறேன். ஓகே, 3மே நமக்கு தெரியணும். அப்போ 100 × 130/70 டிவைடட் பை 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 13 × 7 எனக்கு 91%. அப்போ என்னுடைய நியூ சேலரிங்கிறது 91%. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 9% லாஸ். 9% லாஸ். இல்லாட்டி எனக்கு ஓவராலாக எனக்கு தெரியும். ஓகே, 30 -30 -900 டிவைடட் பை 100. இப்போ 00 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஓவராலாக எனக்கு என்ன இருக்குது? -9%. மைனஸ்னா இட் மீன்ஸ் லாஸ். அண்ட் மூணாவது என்ன பார்த்தோம்? ஓவராலாகவே எனக்கு எப்போவுமே என்னதான் லாஸ் தான். அப்போ 30 டிவைடட் பை 30 30 × 30 டிவைடட் பை 100. 00க்கு 00. ஆன்சர் 9%. ஓகே,
அப்போ ஆன்சர் 9%. ஒரு பொருளின் விலை 30% குறைக்கப்பட்டு கூட்டப்பட்டு 30% இறக்கப்படுகிறது. இறுதி விலையை ஆரம்ப விலையுடன் ஒப்பிடு. அதை தான் நம்ம இப்போ பண்ணணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயும் வரும். சரி, இதுக்கு போகலாமா? எலெக்ஷனுக்கு போகலாமா? ஸோ எலெக்ஷனுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சிலேருந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டது கம்மி. பட் நீங்கள் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு சில பேசிக் திங்ஸ் வந்து பேசிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ ஒரு பர்சன் 100%, இப்போ வந்து மொத்தமாக ஓட்டு போட்டவங்க 100%ன்னு வச்சுக்கோங்க. வின்னர் காட் 70% ஆஃப் ஓட். ஓகேங்களா? வெற்றி பெற்றவர் 70% ஓட்டு பெறுகிறார் எனில் லூசர் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருப்பார்? லூசர் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்கியிருப்பார்? வின்னர் 70% ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா லூசர் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருப்பார்? 3%. 30%. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? வெற்றியாளர் 70% ஓட்டு பெறுகிறார், மேலும் 3000 ஓட்டுகளில் வெற்றி அடைகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் 70% வந்து ஓட்டு வாங்கி 3000 ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இவரை விட, ஓகே, இவரை விட, வின்னரை விட லூசர் வந்து எவ்வளவு சதவீதம் ஓட்டு கம்மியா வாங்கியிருப்பாரு? 3000 ஓட்டு கம்மியா வாங்கியிருப்பாரு. அதானே அதோட மீனிங். இல்லை, நான் லூசரை விட அதிகமாக வாங்கியிருக்கேன், ஒரு 3000 ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கேன். அப்போ இந்த 3000ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 3000 ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார். அப்போ நான் 70% வாங்கியிருக்கேன், லூசர் 30% வாங்கியிருக்காரு. எங்க 2 பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஸுங்கிறது 40%. அந்த 40% தான் 3000 ஓட்டு. கரெக்டா? அந்த 40% அப்படிங்கிறது தான் 3000 ஓட்டு. அப்போ எனக்கு என்ன வேணும்? மொத்த ஓட்டு கேட்குறான். அப்போ மொத்த ஓட்டு நான் என்ன பண்ணுவேன்? 100% கண்டுபிடிப்பேன். அப்போ என்ன வரும் நமக்கு? 10, அடுத்து இங்கே ஒரு 0, 1 நாங்க 4, 7 நாங்க 28, 5 நாங்க 20. அப்போ மொத்த ஓட்டு எவ்வளோ? 7500. அப்போ மொத்த ஓட்டுன்னு கேட்டால் 7500. இவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த 70 × 7500ன்னு போட்டிருப்போம். இல்லை லூசர்னு கேட்டிருந்தாங்கன்னா 30 × 7500ன்னு போட்டிருப்போம். சரிங்களா? ஆமாம் தானே? புரியுதா? ஸோ 3000 ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார்னா அவர் வாங்கின எக்ஸ்ட்ரா ஓட்டு தான் 3000. அவர் வாங்கின எக்ஸ்ட்ரா ஓட்டு 3000. சரி, இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். எல்லாமே ஓரல் கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ ஒரு தேர்தலில் வெற்றியாளர், ஓகே,
60% ஓட்டு பெறுகிறார். 60% ஓட்டு பெறுகிறார். அவர் வாங்கிய மொத்த ஓட்டுக்கள் 36,000 எனில் 3600 எனில். ஓகே, 3600 எனில் அவர் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்? அவர் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்? ஓகே, ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க. மொத்தமாக எனக்கு ஓட்டு வாங்கினது 100%. நான் மொத்தமாக எனக்கு தேர்தலில் ஓட்டு பதிவானது 100%. அதில் வின்னர் 70% வாங்குறாங்க அப்படின்னா லூசர் 30% ஓட்டு தான் வாங்கியிருப்பார். சரிங்களா? அப்போ அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம்ங்கிறது தான் இந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு. அப்போ 70க்கும் 30க்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளோ? 40%. அந்த 40% ஓட்டுங்கிறது தான் 3000. ஓகேவா கீர்த்தனா? ஓகேவா? $18,000 தியானேஷ் பாருங்க. சி, வின்னர் 60% வாங்குறாரு அப்படின்னா லூசர் 40%. கரெக்டா? வின்னர் 60%னா லூசர் 40%. வின்னர் பெற்ற மொத்த ஓட்டுகள் 3200. அவர் மொத்த ஓட்டில் 3200 ஓட்டு வாங்குறார். அப்போ 60%ங்கிறது தான் என்னது? 3600. அவங்க என்ன கேட்குறாங்க? எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அப்போ வித்தியாசம்னா என்ன அர்த்தம்? நான் இவரை விட எவ்வளோ வாங்கியிருக்கேன், அதிகமாக வாங்கியிருக்கேன், அதான கொஸ்டின். அப்போ 60க்கும் 40க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 20யா? கரெக்டா? அப்போ 60 இங்கே போட்டால் நமக்கு என்ன வரும்? இங்கே 60 வருமா? கரெக்டா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 6 6 36, ஒரு 0. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1200. கரெக்டா? அப்போ நான் 1200 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறேன். வின்னர் 1200 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறார். 6 2 12, 1200 தானே வருது. இதுவே லூசர் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 40% கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ 40%ங்கிறது 2400. கிளியரா? கிளியரா? இதுவே மொத்த ஓட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 6000. மொத்த ஓட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 6000. ஓகே, அடுத்து போலாமா? இல்லை, ஃபார்முலா இதுக்கெலாம் இல்லை. இது நார்மல் கான்செப்ட் தான். ஓகே, சரி. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு பெரிய டஃப்பான கொஸ்டின். ஓகே, இந்த கான்செப்ட், இந்த கொஸ்டின் போட்டிங்கன்னா இப்போ தேர்தல் சம்மந்தமாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் போட்டுடலாம். எழுத வேண்டாம், நான் சொல்கிறேன், நீங்கள் சும்மா ஜஸ்ட் பாருங்க. 2 வேட்பாளர்களுக்கு இடையே நடைபெறும் ஒரு தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 80% பேர் வாக்குகளை பதிவு செய்தனர். அதாவது இங்கே என்னன்னா, இப்போ நமக்கே தெரியும் சரியா? இப்போ மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஓட்டு போடுறாங்களான்னு கேட்டால் இல்லை. நிறைய பேர் பர்பஸ்ஃபுல்லாகவே போட மாட்டாங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் இருக்காது, ஓட்டோட ரைட்ஸ் இருக்காது. கரெக்டா? ஆமாம் தானே? அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது? ஒரு டேர்ம் என்ன கிடைக்குது? ஓட்டு போடாதவர்கள்னு கிடைக்குது. கரெக்டா? அப்போ அந்த 100% எப்படி மாறுது? ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போடாதவர்கள் அப்படின்னு மாறுது. அப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த டோட்டல் வேல்யூங்கிறது நான் 100%ன்னு எடுக்க முடியாது. அவன் வேற மாதிரி தான் கொடுப்பான். ஓகே, ஓட்டு போட்டதில் எத்தனை பேருன்னு தான் கொடுப்பான். அப்போ 100%ல் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்க? எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்க? 80%. 80% பேர்
ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஓட்டு போடாதவங்க எத்தனை பேர்? அப்போ ஓட்டு போடாதவங்க எத்தனை பேர்? 20%. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது, அதில் 4% வாக்குகள் செல்லாதவை. அப்போ மொத்தம் 80 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல 4% வந்து டிக்ளேர்ட் இன்வேலிட், கள்ள ஓட்டுன்னு சொல்லுவோம்ல. அப்ப 4% ஓட்டுகள் செல்லாதவை. 4% ஓட்டுகள் செல்லாதவை. அப்ப மீதி எத்தனை ஓட்டுகள் செல்லுறது? இது இன்வேலிட். இன்வேலிட், செல்லாது. அப்ப எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு செல்லும்? அப்ப எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு செல்லும்? கண்டிப்பா இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரத்து கிளாஸ்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. $76. எல்லாருக்குமே 76. எல்லாருக்குமே 76. நேற்று இதுக்கு தானே வந்து அந்த கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்தேன். எனக்கு 4% ஆஃப் 80% வந்து இன்வேலிட். அப்ப அடுத்து என்னது? 96% ஆஃப் 80ங்கிறது வேலிடா? ஆமா தானே? அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த வின்னர், ஓகே, இந்த வேலிட்ல, ஓகே, இந்த 96%ல, ஓகே, அதான் வேலிட் ஓட்டு. அந்த 96%ல 75% ஆஃப் ஓட்டை வின்னர் வாங்கியிருக்கார். 75% ஆஃப் ஓட்டை வின்னர் வாங்கியிருக்கார். அப்ப மீதி லூசர் எவ்வளவு வாங்கியிருப்பார்? மீதி லூசர் எவ்வளவு வாங்கியிருப்பார்? செல்லத்தக்க ஓட்டுகளில் ஒரு வேட்பாளர் 27,648 ஓட்டுகள், செல்லுபடியாகும் வாக்குகளில் 75% ஆகும். தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்ன? ஓகே, ஒரு பர்சன் வந்து பெற்ற ஓட்டு மொத்தம் 75%. 75% ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மொத்தம் எத்தனை பேர்? ஆக்சுவலா நமக்கு வந்து 100ல் 75ங்கிறத வின்னரா இருந்திருக்கும். ஓகே, அகைன் தீபா மேம் அண்ட் உமாதேவி மேம் 21. நான் வந்து 75% ஆஃப் ஓட்டு எதுல வாங்குறேன்? 96ல் வாங்குறேன். அப்ப மீதி என்கிட்ட என்ன இருக்கும்? 25% ஆஃப் 96 தானே இருக்கும். கரெக்டா? நேற்று நம்ம பேசணுமே, டிஸ்கஸ் பண்ணணுமே. புரியுதா? இப்போ இதுல இந்த 75% தான் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? 27,648 கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல இருந்து நீங்க இந்த அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. தென் இதுல இருந்து டோட்டல் வேலிட் ஓட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அண்ட் ஃபைனலி 100%. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? திருப்பி சொல்லட்டுமா? நல்லா கவனிங்க. ஒரு பர்சன் இல்லை, மொத்தமாகவே 80% ஆஃப் ஓட்டு தான் போலாயிருக்கு, போட்டிருக்காங்க. அதில் 4% ஆஃப் ஓட்டு வந்து டிக்ளேர்டு இன்வேலிட், கள்ள ஓட்டுன்ட்டாங்க. அப்போ 4% அங்கே போயிடுச்சுன்னா மீதி 80ஓட 96% வந்து வேலிட் ஓட்டாக இருந்திருக்கும். வேலிட், செல்ல தகுந்த ஓட்டுக்கள் 96%. 80ன் 96%. அந்த 96%த்துல ஒரு வாக்காளர் 75% ஓட்டு வாங்கியிருக்கார். ஓகே, அப்ப அவர் தான் வின்னரா இருப்பார். 75% வாங்கியிருக்காருன்னா அவர் தான் வின்னர். அப்ப 75%. அப்ப லூசர் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கியிருப்பாரு? 25%. 100ல் மீதி. அப்ப 25% ஆஃப் 96% தான் என்னவா இருந்திருக்கும்? நமக்கு லூசர் வாங்கின ஓட்டா இருந்திருக்கும். அதுல அந்த 75% அவங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க? வின்னர், ஒரு வேட்பாளர் 27,648 ஓட்டுகள், செல்லுபடியாகும் வாக்குகள். அப்ப செல்லுபடி வாங்குறதுல 75% வந்து 27,648 எனில் மொத்த வாக்குகள், ஓகே, பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் எத்தனை? அப்போ 75% 27,648 எனில்
எனக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க. எனக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க. இருபத்தஞ்சு பர்சன்டேஜா? ஓகே. ஸோ நீங்கள் 25% கண்டுபிடித்தாலும் ஆன்சர் வரும், அப்படி இல்லாட்டி 100% கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? ஒம்பதாயிரத்தி அதுவா வருது. கரெக்ட் 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 9216. எஸ். சரி, நல்லா கவனிங்க. நான் 100% கண்டுபிடிக்க போகிறேன். 100% கண்டுபிடிக்க போகிறேன். 3 25 75. 4 25 எனக்கு வந்து என்னது ஆக்சுவலாக 100. அப்போ இதை அடித்து போட்டோன்னா 1 3 3, 9 3 27, 2 3 6, 1 3 3, 6 3 18. அப்போ இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு 100% வந்து என்னன்னு கிடைக்குதுன்னா 36,864 கிடைக்குது. 36,864 கிடைக்குது. எல்லாரும் அப்படியே பேனா கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு கவனிங்க. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த 36,864 என்பது 100% வேலிட் ஓட்டுக்கள், செல்ல தகுந்த ஓட்டுக்கள். 36,864 என்பது என்னது? செல்ல தகுந்த ஓட்டுக்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம்? மொத்தமாக எவ்வளோ வந்து போல் ஆயிருக்கு, அதுதான் நம்மளோட கொஸ்டின். அப்போ மொத்தமாக போலானது ஆக்சுவலாக என்னது? 96%. ரைட்டா? கரெக்டா? அப்போ இந்த 36,864 என்பது 36,864 என்பது நம்மளுடைய 96%. அப்போ அதில் 100% கேட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக எவ்வளோ ஓட்டு வந்து போட்டாங்கன்னு கிடைச்சிருமா? ரைட்டா தப்பா? இது புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சிருச்சா? சி, என்கிட்ட 5000 இருக்கு. ஆனால் அந்த 5000ங்கிறது என்னுடைய 75%. அப்போ என்னுடைய 75% 5000 அப்படின்னா மொத்தமாக 100% எவ்வளோ நான் கண்டுபிடிச்சி எனக்கு என்ன வருது? 36,864 வருது. ஆனால் அதுவும் என்னோட சேலரியில் பாதி. ஓகே, என்னோட சேலரியில் பாதிங்கிறது அந்த குறிப்பிட்ட அமௌண்ட். அப்போ மொத்த சேலரி வேணும்னா என்ன பண்ணிடுவேன்? 96% இவ்வளோ அமௌண்ட்னா என்னோட 100% என்னன்னு கண்டுபிடிப்பேன். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது? இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஹெவி தான் கொஞ்சம், ஆனால் போட்டு தான் ஆகணும். ஓகே, சி இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டோட்டலாகவே இந்த அமௌண்ட் வரும். நான் டிவைட் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் டிவைட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போது 100% என்பது நமக்கு என்ன வருது? 100% என்பது 38,400 என்பது வருது. இதுதான் போலான ஓட்டுக்கள். போல் ஆன ஓட்டுக்கள். மொத்தம் போடப்பட்ட ஓட்டுக்களின் எண்ணிக்கைங்கிறது 38,400. மொத்தம் போடப்பட்ட ஓட்டுக்களின் எண்ணிக்கைங்கிறது எவ்வளோ? 38,400. ஓகே, 38,400. ஆனால் அவன் கேட்டது போட்டது போடாததெல்லாம் இல்லை, மொத்தமாக நீ ஒரு ஓட்டர் லிஸ்ட் வச்சிருப்பில்ல, ஒரு லிஸ்ட்டு. ஓகே, அதில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? எனிபடி? அதாவது எனக்கு 38,400 என்பது போடப்பட்ட ஓட்டுகள். கரெக்டா? அதாவது போலான 80%.
அப்போது எனக்கு என்ன வேணும் 100%, அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 100% வேணும். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளோட ஆன்சர் ரைட்டா. 4 8 4 8 32, அடுத்து என்னது 8 8 64, அகைன் 00, ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும் 48,000. கண்டிப்பாக அகைன் 80% ஃபைன். வெரி குட், சூப்பர். ஸோ பெரிய கொஷின் பட் இம்பார்ட்டன்ட் கொஷின். பொறுமையாக மனசுக்குள்ளே சொல்லி பாருங்க. இந்த மேப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, ஒரு வாட்டி மனசுக்குள்ளே சொல்லி பாருங்க. ஒரு வாட்டி மனசுக்குள்ளே சொல்லி பாருங்க. ஓகே, கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு வாட்டி இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக 100% நீட்டாக மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கோங்க, அழகாக போட்டுக்கோங்க, நல்லா கிளியராக புரிஞ்சிடும். அதில் ஓட்டு போட்டவர்கள் 80%. சூப்பர். போடாதவர்கள் 20%. அந்த போட்ட ஓட்டுகளில் செல்லத்தகுந்தவை வேலிடு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 76, எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? இன்வேலிட் வந்து 4%. இன்வேலிட் 4%. அப்போது செல்லத்தகுந்தவை 96%. செல்லத்தகுந்தவை 96%. அடுத்து இப்போ இது ரெண்டுக்கு ஒரு பிரான்ச் போட்டால் இந்த 96%ல் 75%ங்கிறது வின்னர் வாங்கினது, 25%ங்கிறது லூசர் வாங்கினது. சிம்பிள். கிளியர்? ஓகே, வேற யாருக்கும் எனி டவுட்? ஸோ எல்லா வார்த்தையும் வந்துருச்சு. நல்ல ஒர்த்தான கொஷின். வேலிடு, இன்வேலிடு, அடுத்து என்ன பார்த்துருக்கோம்? செல்லத்தகுந்தவை, செல்லத்தகாதவை, அதான் இன்வேலிட் அப்படின்னா. ஓட்டு போட்டவர்கள், போடாதவர்கள், அண்ட் வின்னர் லூசர் கான்செப்ட். ஓகே, சூப்பர். வேற யாருக்காவது ரிப்பீட் பண்ணணுமா? சொல்லுங்க. ஓகே, மற்றவங்க போடுங்க. அடுத்த கொஷின் போடுங்க. அடுத்த கொஷினில் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே போட்டுருவீங்க, ரொம்ப ஈஸி. இந்த கொஷின் கண்டிப்பாக நீங்களே போட்டுடலாம்.
தமிழா? தமிழ் இல்லை. ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்கள். இன் அன் எலெக்ஷன் 20% ஆஃப் voter did not cast their vote. 20% ஓகே ஓட்டு போடவில்லை. 20% வேட்பாளர்கள் ஓட்டு போடவில்லை. அதில் 10% வேட்பாளர்களுடைய ஓட்டு செல்லத்தகாதவை. 10% ஓட்டு செல்லத்தகாதவை. அண்ட் வின்னர் காட் 55%. ஒரு வின்னர் ஓகேங்களா, வெற்றி பெற்ற வேட்பாளர் 50% ஓட்டு பெறுகிறார் மற்றும் 36 ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார். எனில் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹூ casted their vote. ஓட்டு போட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓட்டு போட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இந்த மைண்ட் மேப்பை கரெக்டாக போடுங்க பார்ப்போம். யார் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 minutes டைம் தருவேன். நீங்கள் போட்டுட்டு மேம் நான் ரைட்டு மேம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நான் போட்டதுக்கப்புறம். ஆன்சர் வாக்காளர்கள். வாக்காளர்கள். ஓகே, யாராவது ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, இன் an election 20% of voters did not cast their vote. 20% வேட்பாளர்கள் 20% வாக்காளர்கள் அவர்கள் வாக்குகளை பதிவு செய்யவில்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 100%ல் 20% ஓட்டு போடலை. அப்போ மீதி 80% தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அடுத்து இந்த 80% ஆஃப் ஓட்டில் ஓகே என்ன ஆயிடுச்சு, 10% ஆஃப் ஓட்டு வந்து டிக்ளேர்டு இன்வேலிட். ஓகே, அந்த 10% வந்து இன்வேலிடுன்னு வந்துருச்சு. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வேலிடாக இருக்கும்? எத்தனை பர்சன்டேஜ் வேலிடாக இருக்கும்? எத்தனை சதவிகிதம் வேலிட் செல்லத்தகுந்த ஓட்டுக்கள்? செல்லத்தகுந்த ஓட்டுக்கள் எத்தனை வெரி குட். இனிமேல் யாராவது 70ன்னு சொல்லுவீங்களா? இனிமேல் யாராவது 70ன்னு சொல்லுவீங்களா? ஓகே, 90%. இதுதான் வேலிட். இதுதான் வேலிட். அந்த வேலிட்ல வின்னர் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காரு? 55%. வின்னர் 55%. அப்போ லூசர் எத்தனை பர்சன்டேஜ்? லூசர் எத்தனை பர்சன்டேஜ்? அப்போ லூசர் எத்தனை பர்சன்டேஜ்? வெரி குட். இனிமேல் யாரும் 25ன்னு சொல்லக்கூடாது சரியா? 25 35ன்னு சொல்லக்கூடாது சரியா? ஏன்னா 100%ஆக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். என்னுடைய அமௌண்ட்டை 100%ஆக நான் கன்சிடர் பண்ணுவேன் சரிங்களா? வெரி குட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வின்னர் 36 ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார். அப்போ எத்தனை பர்சன்டேஜுங்கிறது 36. ஓகே, உங்களுக்கு வந்து பெரிய கொஸ்டினை நான் தரேன். எனக்கு இதுக்கான எல்லா ஆன்சரும் வேண்டும். டேஷ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 36. என்னன்னு சொல்லுங்க. ஓகே, செல்லத்தகுந்த ஓட்டுக்கள் எத்தனை? செல்லத்தகுந்த ஓட்டுக்கள் எத்தனை? ஓட்டு போட்டவர்கள் எத்தனை? ஓட்டு போட்டவர்களின் எண்ணிக்கை எத்தனை? எனக்கு இது 3க்கும் ஆன்சர் வேணும். ஆன்சர்
என்ன அது 90? எது மேம் 90? ஐ திங்க் பழைய கொஷினோட ஆன்சர் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு இது 3க்கும் ஆன்சர் வேணும். டேஷ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 36. 100% ஆஃப் ஓட்டு வந்து போட்டிருக்காங்க, சரிங்களா? சாரி, 100%ங்கிறது தான் மொத்த மக்களுடைய எண்ணிக்கை, மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கைங்கிறது 100%. அதில் 80 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்கான், 20 பேர் ஓட்டு போடலை. அந்த 80% பார்த்தீங்கன்னா 10% ஓட்டு செல்லத்தகாதவை. ஓகே, அந்த ஓட்டு வந்து இன்வேலிட், கள்ள ஓட்டு மாதிரி. மீதி இருக்கிற 90% தான் செல்லத்தகுந்த ஓட்டுக்கள். அந்த செல்லத்தகுந்த ஓட்டுக்களில் 55% வந்து வின்னர் வாங்கியிருக்கார். அப்போ மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லூசர் வாங்கியிருப்பாரு? 45%. அண்ட் வின்னர் 36 ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார். அப்போ அந்த 36 ஓட்டுங்கிறது தான் என்னவா இருக்கும்? வின்னர் வாங்கினது 55%, லூசர் வாங்கினது 45%. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10%. கரெக்டா? அப்போ அந்த 10% தான் நமக்கு என்னவா இருந்திருக்கும்? 36. எஸ் ஆர் நோ? அந்த 10% தான் நமக்கு என்னவா இருந்திருக்கும்? 36. புரியுதா? 55%, 45%, அண்ட் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 10%. அந்த 10% தான் 36னா எனக்கு மொத்தமாக செல்லத்தகுந்த ஓட்டுக்கள்ங்கிறது 100%. அப்போ ஆன்சர் இஸ் 3600. கரெக்டா? பத்து சதவிகிதம் என்பது 36 எனில் 100%, சாரி 360. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ வந்து இது 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்னது? 360. 360 ஃபஸ்ட்டு. அடுத்து அப்படியே அந்த இமேஜ் வந்து என்ன ஆயிடுச்சு? எனக்கு அந்த 360 என்பது 90%. ஆமாம் தானே? 360ங்கிறது என்னது? 90%. அப்போ மொத்தமாக ஓட்டு போட்டவர்கள் எத்தனை பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சரி, அந்த 90% அப்படிங்கிறது 360. அப்போ அதில் மொத்தமாக எனக்கு என்ன வேணும்? ஓட்டு போட்டவர்கள் வேணும். கரெக்டா? அப்போ அது 100%. அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆச்சு. 9 9, 4 9 36, 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்னது? 400 ஓட்டுக்கள். 400 ஓட்டுக்கள். அப்போ மொத்தமாக ஓட்டு போட்டவர்கள் எத்தனை பேர்? 400. மொத்தமாக ஓட்டு போட்டவர்கள் எத்தனை பேர்? 400. மொத்தமாக ஓட்டு போட்டவர்கள் எத்தனை பேர்? 400. கரெக்டா? அடுத்து இந்த 400ங்கிறது என்னது? ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கை. மொத்தமாக அந்த வாக்காளர்கள் எத்தனை பேருன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? 80% தான் 400. அப்போ எனக்கு மொத்தமாக அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வேணும். ஓட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய டோட்டலும் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 1 8 8 8 40, ஒரு 0. அப்போ அதோடைய ஆன்சர் 500. அப்போ மொத்தமாக லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை என்பது 500. கரெக்டா? எஸ், வெரி குட். அவ்வளோதான். வின்னர் லூசர், செல்ல தகுந்தவை செல்லத்தகாதவை, ஓட்டு போட்டவர்கள் ஓட்டு போடாதவர்கள், 3 கான்செப்ட் தான் வேட்பாளர்கள் சம்மந்தமாக கேட்பாங்க, எலெக்ஷன் பேஸில் கேட்பாங்க. அந்த 3ஐயுமே நம்ம பார்த்தோம். வெரி குட், வெரி குட். எல்லாரும் கிளியரா? ஓகே, இப்போ ஒரு ட்விஸ்ட் கொஷின். 36 டிஃப்ரெண்ட். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 10%. அந்த 10% தான் 36. கீர்த்தனா மேம் 360. 360. ஓகே, சரி, இப்போ எல்லாமே பர்சன்டேஜாக வந்துச்சா? எல்லாமே பர்சன்டேஜாக வந்துச்சா?
இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்க, நான் தமிழில் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. In an election, only 2 candidates contested. ஓகே, 2 வேட்பாளர்கள் மட்டும் ஒரு தேர்தலில் போட்டியிடுகின்றனர். அதில் 70% ஓட்டுக்கள் பதிவாகி உள்ளன. ஓகே, மொத்தமாக ஓட்டு போட்டது 70%. ஆனால் 340 casted votes declared invalid. அதாவது 340 ஓட்டுக்கள். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து லைக் என்னது, பர்சன்டேஜில் பார்த்தாச்சு. ஆனால் இங்கே மதிப்பு இருக்குது. மதிப்பு இருந்தால் அந்த கொஷின் மாறும். சரியா, எழுதாதீங்க. ஒரு சின்ன கொஷின் பார்த்துட்டு நம்ம இந்த பெரிய கொஷின் வரலாம். அண்ட் வின்னர் காட் 784 வேலிட் ஓட் மோர் தேன் ஹிஸ் ஆப்போனண்ட். அதாவது வெற்றி பெற்ற வேட்பாளர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த தோத்தவரை விட 784 ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு. அடுத்து வின்னர் 38% ரெஜிஸ்டர்டு ஓட்டில் வாங்கியிருந்தாரு எனில் எத்தனை ஓட்டுக்கள் பதிவாகினர்? இதுதான் கொஷின். சரிங்களா, இப்போ இந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஷின் பார்ப்போம். ஓகே, எழுதிக்கோங்க. ஒரு 2 பேர் ஓட்டு போடுறாங்க, ஐ மீன் தேர்தலில் நிற்கிறாங்க. அதில் ஓகே, அதில் வின்னர் அண்ட் லூசர். ஓகே, வின்னர் 52% வந்து ஓட்டு வாங்குறார். வின்னர் 52% வந்து ஓட்டு வாங்குறார். ஐம்பத்தி ஓட்டுக்களை பெற்று 98 ஓட்டுக்களில் வெற்றி பெறுகிறார். ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார். ஓட்டுக்கள் செல்லாதவை. 68 ஓட்டுக்கள் செல்லாதவை. சி, பர்சன்டேஜில் வந்தால் அது வேற கான்செப்ட், அது வேற, முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இது எனக்கு மதிப்பில் வந்திருக்கு. அப்போ மதிப்பில் வந்தால் எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம். ஒருவர் ஒரு தேர்தலில் 52% ஓட்டுக்களை பெற்று 98 ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார். ஓகே, மொத்தமாக பதிவான ஓட்டுக்களில் 68 ஓட்டுக்கள் செல்லாதவை. மொத்தமாக பதிவான ஓட்டுக்களில் 68 ஓட்டுக்கள் செல்லாதவை எனில் பதிவாகிய ஓட்டுக்கள் எவ்வளவு? எழுதிக்கோங்க. பதிவான ஓட்டுக்கள் எவ்வளவு? பதிவான ஓட்டுக்கள் எவ்வளவு? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போலாமா? என் கூட சேர்ந்து போடுங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷன் வச்சுக்கிட்டா, பாப்புலேஷன்ங்கிறது மேபி என்னவா இருந்திருக்கும், 100% இருந்திருக்கும். ஓகே, பாப்புலேஷன் 100%. ஆனால் இங்கே வந்து ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள்னு கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது இந்த ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் நமக்கு குறையும். அதில் செல்ல தகுந்த ஓட்டுக்கள் எத்தனை? செல்ல தகுந்த ஓட்டுக்கள் எத்தனை? அது என்னவா வேணுமா இருக்கலாம். 100%. ஓகே, 68 ஓட்டுங்கிறது மட்டும்தான் செல்லத்தகாதவை. செல்லத்தகாதவை. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், எனக்கு வந்து எக்ஸிலிருந்து -68ன்னு வரும். அப்போ செல்ல தகுந்த ஓட்டுக்கள்ங்கிறது 100%. அந்த 100% நான் இங்கே எக்ஸ்ன்னு வச்சுப்பேன். ஏன்னா இங்கே எனக்கு பர்சன்டேஜ் வரல, எனக்கு எல்லாம் மதிப்பில் வருது. அப்போ x - 68. இதை அப்படியே வைங்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இந்த செல்ல தகுந்த ஓட்டுக்களை மட்டும் எடுங்க. செல்ல தகுந்த, ஓகே, வேலிட், நான் இங்கிலீஷில் போடுறேன், வேலிட். அந்த வேலிட் ஓட்டில் 52% வின்னர் வாங்கியிருக்கார். அப்போ லூசர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்ல போறீங்க. 52% வின்னர். அப்போ லூசர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? அப்போ லூசர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? வெரி குட், 48%. ஓகே, இவர்
98 ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார். அப்போ அந்த 98 ஓட்டுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? டெஃபினட்டாக நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் யோசிச்சு சொல்லணும். 98 ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் 98? எத்தனை பர்சன்டேஜ் 98? எஸ், நம்ம எலெக்ஷன் பேஸில் 3 கொஷின் பார்த்தாலுமே 3மே ஒர்த்தான கொஷின். ஓகே, டஃப்பான கொஷின். வெரி குட். இந்த 98 ஓட்டு வித்தியாசம்ங்கிறது ஆக்சுவலாக எத்தனை பர்சன்டேஜ்? 4%. சூப்பர். அப்போ 4% வந்து 98னா 100% எவ்வளோ? 4% வந்து 98னா 100% எவ்வளோ? ஓர் நான்கு இல்லை, நான் இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் போடுறேன். சரியா? 2 2 4 49 2 நமக்கு என்னது 98. ஓரன் 2 52 100. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0 9 5 45 மீதி 4 4 5 20. அப்போ ஒரு 4. அப்போது மொத்தம் செல்லத்தகுந்த ஓட்டுக்கள் என்பவை 2450. 2450. 9800. நல்லா செக் பண்ணுங்க மேம். அந்த 4 அடிக்கணும்ல, கரெக்டா? இப்போ உங்களுக்கான கேள்வி. எனில் பதிவான ஓட்டுக்கள் எவ்வளவு? பதிவான ஓட்டுக்கள் எவ்வளவு? பதிவான ஓட்டுக்கள் எவ்வளவு? நோ. செல்லத்தகுந்த ஓட்டுக்கள் தான் 100% கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ? 450. நான் கேட்டது மொத்தமாக பதிவான ஓட்டுக்கள் எவ்வளவு. அப்போ பதிவான ஓட்டுக்கள் என்பது 100%. அப்போ செல்லத்தகுந்த ஓட்டுக்கள் 2450 அப்படின்னா செல்லத்தகாதவை 68. இது 2ஐயும் கூட்டினா தான் நம்மளோட ஆன்சர். ஆமாம் தானே? அப்போ 2450 + 68 = 2518. 4%. 52க்கும் 48க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 52க்கும் 48க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 4%. கீர்த்தனா, அப்போது வின்னரை விட லூசர் வந்து என்ன பண்ணியிருப்பார்? ஒரு 4% கம்மியாக வாங்கியிருப்பார். அதுதான் 98. ஓகே. அப்போ பதிவான ஓட்டுக்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 2518.